வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். இன்றைக்கு மக்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? எல்லாரும் நலமாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன். இங்கே எந்த ஒரு ஆக்களுக்குமே கூந்தல் என்றால் ரொம்ப பிடிக்கும். இந்த நாட்டில் கன பேர் அந்த மயிர்களை கொட்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இந்த வெதரோ இல்லாட்டி இந்த சுடுதண்ணி பாவிக்கிறதுலையோ தெரியாது. நானும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்கு நிறைய மயிர் கொட்டுண்டது. ஆனால் நான் இப்போ இந்த ரெசிப்பியை பாவித்து பயனடைஞ்ச படியால் தான் நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். பயனடையாட்டி நான் காட்டவே மாட்டேன். எனக்கு அவ்வளோத்தில் அடர்த்தி இல்லாமல் எல்லாம் கொட்டி போனது. இதெல்லாம் இயற்கையான சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு தன்மையான நேச்சுரலான எண்ணெய் தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காய்ச்சி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் எண்ணெய் 700 மில்லி, ஊர் தேங்காய் எண்ணெயா, கோகனட் ஆயில், காஞ்ச நெல்லிக்காய் வற்றல், கருப்பு எள்ளு, கருஞ்சீரகம், வேப்பம்பட்டை, வெந்தயம், ரோசாப்பூ இதழ், இது ரோஸ்மேரி, ஆவாரம்பூ, செம்பருத்தம்பூ, காஞ்ச இதழ், வெட்டிவேர். ஒன்றை மறந்துட்டேன்னு காட்டுறேன். புளியங்கொட்டை. ரைட், போட்டு அடிக்க வேணும். பாரியேன் எடுத்து காட்டுறேன். இருக்கட்டும். இப்போ தேங்காய் எண்ணெயை நாங்கள் தெரிகிறதா, தேங்காய் எண்ணெயை முதல்ல கொட்டுவோம். சட்டிக்குள்ளே ஊற்றிட்டு நன்றாக காய்ச்சணும். இங்கே குளிர் நாடண்டபடியால் இறுகிட்டுது தேங்காய் எண்ணெய். இது ஊர் தேங்காய் எண்ணெயா, சரி தானே. குளிர் நாட்டில் இறுகிடும் தேங்காய் எண்ணெய். குட்டியை கண்டாத்தான் கட்டும். போடுவோம். தேங்காய் நன்றாக காய வேணும். சரியான திக்காயிட்டு நெருப்பில் போட்டதும் டக்கண்டு உருகிட்டுது. அது இந்த அந்த பச்சை கொச்சையெல்லாம் போக வேணும். புளியங்கொட்டை ஒரு குத்து போட்டுட்டு
போட்டால் தான் அது அந்த புளியங்கொட்டை வந்து ஓகே இது தவறிட்டது. நன்றாக காய்ச்சவான் 700 மில்லி தேங்காய் எண்ணெய் உங்கள்கிட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சுங்கோ. நான் உண்மையாகவே இந்த மகன் நாங்கள் எல்லாம் இப்போ இதுதான் விற்கிறோம். இந்த எண்ணெய் எனக்கு சரியாக மயிர் கொட்டினேன் எண்ணெயில் டெஸ்ட் பண்ணின அப்புறம் தான் நான் இந்த ரெசிப்பியை உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் எண்ணெய் பாருங்கள் நல்லா அதுக்கு அந்த பச்சை பூ வேணும். எப்பயுமே பெண்களுக்கு என்ன ஆண்களுக்கு என்ன முடியண்டா விருப்பம் தானே. இந்த ஊரில் நாங்கள் இப்படி இருந்த மயிரை இப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். அப்போ இதை நான் எல்லாம் ஒன்றொண்டா சேகரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் சேகரிச்சிருக்கிறேன். முதலும் அப்படித்தான் சேகரித்து காய்ச்சி இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் வச்சு நான் இங்கே பாருங்க எனக்கு இப்போ அடர்த்தியாக வந்துட்டுது. இதெல்லாம் எனக்கு அடர்த்தி இல்லாமல் இருந்தது. போட்டு மசாஜ் பண்ணணும். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் உள்ள நீங்கள் இதை பாவிக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே குளிர்மையான சேர்த்து தான் நாங்கள் செய்கிறோம். மற்றது இந்த எண்ணெயை வச்சுக்கொண்டு இரவு லைட்டாக பூசி எல்லாம் வச்சுட்டு விடிய கழுவிடணும். வச்சுக்கொண்டு இதை வெளியில் போனீங்களா இதுக்குள்ள இந்த மயிர் கண்கள் எல்லாம் விரிவடைஞ்சிருக்கீங்கள அந்த டேர்ட்டியல் போய் புண்ணுகள் வர்றது சான்ஸ் இருக்குது. ஈவினிங் டைம் வச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு வெள்ளனை முழுகலாம். இல்லைன்னா ஒரு சில மணி நேரங்களில் தலையை கழுவிட வேணும். எல்லாமே சாப்பாடு சாமான் நெல்லிக்காயாக இருந்தால் என்ன, கரிஞ்சீரகமாக இந்த எள்ளு, வெந்தயம், வேப்பம்பட்டை, ரோஸ் ஆயுதல், ரோஸ்மேரி, ஆவாரம்பூ, செவ்வரத்தம்பூ, வெட்டிவேர் எல்லாமே நாங்கள் சாப்பிட்ற மூலிகை சாப்பாடுகள். சரியா? எங்களுக்கு இப்போ நான் இப்போ டெய்லி முழுக முதல் இதில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு தான் முழுகிறேன். நான் என்ன பிரச்சனைன்னா நாங்கள் எங்கள்ட ஊரில் வந்து சீயாக்க அரப்பு நல்லெண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்க்கைக்கும் ஒரு மசாஜ் இருக்கும், அரப்பு சீயாக்கா தேய்க்கைக்கும் ஒரு மசாஜ் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. ஒரு ஈஸி வேலை ஷாம்புவை வச்சு அதை கையில் தலையில் நூகாமல் முழுகிட்டு போவோம். அந்த மசாஜ்ன்றது இல்லாமல் போனபடியால் தான் எங்களுக்கு இந்த தலைமயிருக்கு இரத்த ஓட்டங்கள் எல்லாம் காணாமல் இருக்கு. இந்த எண்ணெயை வச்சு நீங்கள் சில மணி நேரங்கள் மசாஜ் பண்ணுவோம். விரல்களை வச்சு மசாஜ் பண்ணுவோம் 2 கை. அதுக்காக சூடு பறக்கிற மாதிரி இல்லை, மெல்ல மெல்லமாக மசாஜ் பண்ணி கொடுக்க வேணும். ஏனென்றால் நான் இந்த பயனை அடைஞ்சபடியால் நான் இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட வேணுமன்றதுக்காகத்தான் நான் இதை தொடங்கி இருக்கிறேன். ஏன்டா எண்ணெயில் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஏதாவது பிழைச்சிதுன்னா நான் மற்றவைக்கு காட்டக்கூடாது. ஒரு சாப்பாடாக இருந்தால் என்ன, ஒரு எக்ஸசைஸாக இருந்தால் என்ன, இப்படியான விஷயங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சைனஸ் ப்ராப்ளம், தும்மல், சளி உள்ள நீங்கள் இது யோசிச்சு குளிர், இந்த நாடு குளிர் நாடு, சமருக்கு வேணுமெண்டா உங்களுக்கு ஒத்து வருமெண்டா ஒருக்கா கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்படி இல்லையாண்டா தும்மல் சளி பிடிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ண வேணும். நன்றாக தேங்காயை காய்ச்சணும். அது இந்த பச்சை கொச்சை போகணும். இதில் ஒன்று எனக்கு கிடைக்காம விட்டது சொல்ல வேணும். ஆழம் விழுது, அந்த ஆழம் விழுது போட்டு காய்ச்சினா இன்னும் பெஸ்ட்.
தெரியும் தானே உருளை ஆழம்பு இதெல்லாம் போடுறாங்க. மற்றது இன்னொன்று ஒரு ரெசிப்பியை காட்ட மறந்து போட்டேன் பாருங்க. தேவையான அளவு கருவேப்பமில்லை பார்த்தீங்களே, நான் அந்த காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. கருவேப்பமில்லை போட்டிங்கன்னா நல்லது. பாருங்க மக்களே, கருவேப்பமில்லை அதில் நல்ல வேதிப்பொருள் இருக்குது, வெந்தயத்தில் இருக்குது. அப்படியால் அதையும் போடும்போது வடிவாக காட்ட வேண்டேன். நான் எண்ணெயிலேயே போடுறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்பொழுது நன்றாக எண்ணெய் கொதிச்சிட்டுது. சரியா, முதல்ல வெந்தயம் போடுகிறேன். வெந்தயத்தை போடுறேன். மற்றது எள்ளு, எள்ளு மற்றது காஞ்ச புளியம்ப, அந்த இது நெல்லிக்காய் வற்றல். நெருப்பு தணிச்சிட்டேன். நல்ல வாசம் வருது. மற்றது வேப்பம்பட்டை, கருவேப்பமில்லை போடுறேன். இந்த கருவேப்பமில்லை கொதிஞ்சு இறங்க வேணும். அது இந்த சாறு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேணும். மற்றது கரிஞ்சீரகம். இது கரிஞ்சீரகம் நல்ல சாமான். என்னென்னா தலைமயிர கருகரண்டு கொண்டு வரும். எல்லாம் பொரிஞ்சொலிக்கிட்டு பார்த்தீங்களா? இந்த நெல்லிக்காயெல்லாம் அப்படியே நெற்றில் வத்தலா போட்டது அப்படியே பொரிஞ்சு இறங்கிட்டுது. ரோசா இதழை போடுறேன். ரோசா இதழ் ஆற்றி கொண்டிருக்கணும். ரோசா இதழ் எல்லா சாரும் அப்படியே பொரிஞ்சு இறங்கிடும். மற்றது செம்பருத்தம்பூ ட்ரை ஆனது.
எல்லாம் வெற்றல் வகையில் போடிக்க காஞ்சது போடிக்கு தான் கூட நல்லா. இங்கே பச்சை தன்மையானதை போட்டிங்களா எண்ணெய் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஆவாரம் பூ, தெரிகிறதா? ரோஸ்மேரி போட போகிறேன். எல்லாம் மருத்துவ குணமானது. நீங்கள் போடுங்கோ, தலைக்கு போட்டு பாருங்கோ. கொஞ்சம் சாமான்கள் தேடி செய்கிறது கஷ்டம்தான். இது வந்து வெட்டிவேர். புளியங்கொட்டை போடுறேன். இனி லைட்டான நெருப்பில் விட வேணும். நல்ல வாசமாக இருக்குது. இதை அப்படியே ஒரு இரவு முழுக்க அப்படியே ஊற விட்டுட்டு பிறகு நீங்கள் ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு பொட்டிலில் போட்டு வச்சிங்களா கொஞ்சம் தலையில் கரடு முரடாக இருக்காது. நான் லாஸ்ட் டைம் என்ன செய்தேன்னா ஒரு பெரிய அகண்ட பொட்டில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டேன். இந்த நல்லா ஊறுமண்டு. ஆனால் தலைக்கு எல்லாம் அங்கே திட்டியானது. இனி அப்படி செய்ய மாட்டேன். இதை நான் வடிகட்ட போகிறேன். வடிகட்டி பொட்டிலில் வைக்க போகிறேன். எல்லாம் போட்டுட்டேன். தெரிகிறதா? நல்ல வாசமாக இருக்குது. மூலிகை சாமான்கள் எல்லாம் போட்டது நல்ல வாசமாக இருக்குது. எல்லா சாறு முறங்கி எல்லாம் கிளம்பி இருக்குது. மெல்லிய நெருப்பில் விட்டு இதாண்டவணும். கடும் நெருப்பு போடக்கூடாது. பார்த்தீங்களா, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சு தண்ட சாறு இறக்கி அந்த வாசம் பெருகுது. யாருக்குத்தான் தலைமயிர் வளர்றது விருப்பம் இல்லை. ஆனால் பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த நாட்டில் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணித்தான் அந்த நாங்கள் இதாண்டது. மற்றது நாங்கள் அங்கே வந்து அரைப்பூசியாக்கா தேசிக்காய் எல்லாம் வச்சு மசாஜ் பண்ணி தோயிடும். அதை கண்டே ஒரு நாள் ஒதுக்கிடுவோம் இல்லையா. நல்லெண்ணெய் வைப்போம், அதுக்கு ஒரு தேதையண்டு தேய்ச்சி அதுக்கு ஒரு மசாஜ் பேருந்து சியாக்காவோ அரப்போ தேசிக்காய் எல்லாம் போட்டு தேய்க்க அது ஒரு மசாஜ். பிறகு நாங்கள் துவாயை போட்டு துடைக்க அது ஒரு மசாஜ். இப்போ அப்படி இல்லை. போகிறது ரிசீவரால் பிடிக்கிற ரிசீவரை தானே நேராக பிடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லினேன். ஏன்னாண்டா அது அந்த தலைமயிர் கண்களுக்குள்ளே போய் அந்த டேமேஜ் பண்ணுமெண்டு. மற்றது ஈஸி வேயில் ஷெம்பு வச்சு இப்படி தடவி போட்டு கழுவி போட்டு போடுறதுல உங்களுக்கு அந்த மசாஜ்ன்றது இல்லை. இந்த எண்ணெயை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா மசாஜ் பண்ணணும். சும்மா லைட்டாக மசாஜ் பண்ணி கொடுத்தா தான் அந்த மயிர் கண்களுக்கு போகும். எப்போ முழுகிக்கு இந்த எண்ணெயில் ஒரு சொட்டு வச்சு முழுகிட்டு ரெண்டு நீங்கள் பாருங்க பாத்துக்குள்ள மயிர் குட்டாது. நான் கண்ட அனுபவம். நான் கண்ட அனுபவத்தால் சரி இது ஒருக்கா மக்களுக்கும் இந்த ரெசிபியை ஒருக்கா செய்து காட்டுவோம்ன்ட்டு வழிகிட்டு இருக்கிறேன். இப்போ அதெல்லாம் பொரிஞ்சு இறங்கி வந்திருக்கு. அது ஒரு
நேரம் செல்ல செல்ல ஒரு கலர் மாறிக்கொண்டு வந்துடும். வேப்பம்பட்டை போடுறது அங்கே இருக்கிற பொடுகுகள் அதுகளை எடுக்கும், அது ஒரு கிருமி நீக்கி. ஆவாரம் பூ மயிர் பளபளப்பாக இருக்கும். இங்கே ஆவாரம் பூவை உள்ளுக்குள்ள இதுண்டா அவ்வளவு மேனி பளபளண்டு இருக்குமா போல் தலைமயிர் பளபளண்டு இருக்கும். ரோஸும் அப்படித்தான். செவ்வரத்தம்பூ நாங்கள் பொதுவாகவே நாங்கள் சுடுதண்ணியில் போட்டு குடிப்போம். அதுவும் மேனி பொண்ணாகும். தலைமயிருக்கு சீயா கேரப்புக்குள்ளே போட்டு இடிப்போம். எல்லாமே நாங்கள் பாவிச்சதை தான் பார்க்குறோம். இதில் ஒன்று மிஸ்ஸிங் என்னென்னா, உங்களுக்கு கிடைச்சா ஆழம் வேர் அதை எடுத்து அது எனக்கு கிடைக்கல சொல்லி எடுப்பிக்க வேணும். ஆழம் வேர் போடுங்கோ, நல்லது. இது நான் ஊரிலும் அம்மா பொன்னாங்கானியில செய்கிறது, கருவேப்பிலை ஆழம்பேர் எல்லாம் போட்டு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த நெல்லிக்காய் காஞ்சு கிடந்தது, பொரிஞ்சதும் எப்படி பெருசாக வந்துட்டுது பாருங்க. ஓகே மக்களே, இப்பொழுது ரெடி. காட்டிட்டேன், உங்களுக்கு செய்முறை காட்டியிருக்கிறேன். நீங்களும் செய்யுங்கோ. அப்படி உங்களுக்கு செய்கிற பஜ்ஜின்னா நான் செய்து தரலாம். நான் செய்து தர்றதில் நீங்கள் செய்தாலே பெட்டர். ஏன்னா நான் செய்கிறேன். உங்களுக்கு இந்த மெதட்டை காட்டியிருக்கிறேன். நாளைக்கு இந்த எண்ணெய் ஊறின பிறகு வடிகட்டிட்டு பொட்டிலில் போட்டுட்டு காட்டுவேன். ஓகே, நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். மீண்டும் சந்திப்போம் மக்களே. நைட் ஃபுல்லாக இந்த எண்ணெயை நான் ஊற விட்டு பாட்டிலில் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதில் 12 மூலிகை சாமான்கள் சேர்ந்துருக்குது. அந்த கவுண்டிங்கில் பார்க்கல கருவேப்பமில்லையே கடைசியாக தான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். என்னடா அதை மறந்து போய் போட்டுட்டேன். 12 மூலிகை எல்லாமே சாப்பிட்ற சாப்பாடுகள் தான். பாருங்கள் எப்படி சாறு இறங்கி இருக்குது. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸு காணுமென்னு நிற்கிறேன். ஏன்னா நான் பிள்ளைகளும் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் தலையிடி அதுகளுக்கெல்லாம் நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், இது குளிர் நாடு. தும்மல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிற நீங்கள் குளிர் டைமில் பாவிக்காதீங்க. இனி சம்மர் டைம் வந்துட்டுது, காய்ச்சி பாவிங்கோ. இந்த பொருட்கள் தேடி செய்கிறது தான் ஒரு பெரிய சிரமம். ஆனபடியால் நீங்களும் பயன்பெறுங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நான் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். மக்களே, நைட் ஃபுல்லாக இந்த எண்ணெயை நான் ஊற விட்டு பாட்டிலில் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதில் 12 மூலிகை சாமான்கள் சேர்ந்துருக்குது. அந்த கவுண்டிங்கில் பார்க்கல கருவேப்பமில்லையே கடைசியாக தான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். என்னடா அதை மறந்து போய் போட்டுட்டேன். 12 மூலிகை எல்லாமே சாப்பிட்ற சாப்பாடுகள் தான். பாருங்கள் எப்படி சாறு இறங்கி இருக்குது. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸு காணுமென்னு நிற்கிறேன். ஏன்னா நான் பிள்ளைகளும் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் தலையிடி அதுகளுக்கெல்லாம் நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், இது குளிர் நாடு. தும்மல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிற நீங்கள் குளிர் டைமில் பாவிக்காதீங்க. இனி சம்மர் டைம் வந்துட்டுது, காய்ச்சி பாவிங்கோ. இந்த பொருட்கள் தேடி செய்கிறது தான் ஒரு பெரிய சிரமம். ஆனபடியால் நீங்களும் பயன்பெறுங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நான் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ்.